அத்தியாயம் 82 உயிர் பலி கேட்கும் ஏரிக்கு. ஏரிக் உரையைத் திறந்து உள்ளே இருந்த கடிதத்தை வெளியே எடுத்தார். எரிக் கடிதத்தை படிக்கத் தொடங்கியதும் அவர் ஒரு அணுகூட அசைக்கவில்லை. அவர் படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கண்கள் ஒட்டிக் கொண்டிருந்தபோது அவர் ஒரு சிலை போல அசையாமல் நின்றார். 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன. ஏரிக் இன்னும் அசையவில்லை. அந்தக் கடிதத்தை அவர் திரும்பத் திரும்பப் படிப்பது போல் இருந்தது. எரிக்கிடமிருந்து வந்த சூழ்நிலையால் முழு அறையும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இன்னும் சில தருணங்கள் கடந்துவிட்டன. முகேஷால் அதைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏய் மனிதனே, நீ நலமா? முகேஷ் அந்த வார்த்தைகளைச் சொன்னவுடன் ஏரிக் கடிதத்தைக் கீழே போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடினான். அந்தக் கடிதம் முகேஷுக்கு அடுத்த தரையைத் தொடும் வரை காற்றில் மிதந்தது. அது அநேகமாக அவனுடைய காதலி அவனிடமிருந்து பிரிந்ததாலோ அல்லது ஏதோ ஒன்றாலோ இருக்கலாம் என்று நினைத்தான். எல்லோரும் விழுங்கினர். கடிதம் தீவிரமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் ஏரிக் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதைக் கண்டுபிடிக்க விரும்பினர். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஏரிக்கை தெளிவாக மதிக்க விரும்பினர். ஒருவரைத் தவிர மற்ற அனைவரும் அப்படித்தான். முகே குனிந்து தரையில் இருந்த கடிதத்தை எடுத்தான். இல்லை! மோகன் கத்தினார். கடந்த முறை என்ன நடந்தது என்று உனக்கு நினைவிருக்கிறதா? கடந்த முறை என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். எல்லோரும் என்னை பார்ப்பதைத் தவிர்க்கத் தொடங்கினர். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் அல்லது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது எனக்குப் புரியவில்லை. முகேஷ் மோகனின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் காற்றில் கையை அசைத்து கடிதத்தைப் படிக்கத் தொடங்கினான். பின்னர் முகேஹ் கூட விரைப்பாக உறைந்து போனான். முகேஷ் ஒரு பெரிய பேச்சாளர், கயலை போலவே. அதனால் அவன் வாயடைத்துப் போனதைப் பார்க்க அது ஏதோ முக்கியமான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். சரி, அது என்ன? மார்த்தா கேட்டாள். பின்னர் முகே கடிதத்தை மடித்து மேசையில் வைத்தார். இது நாம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லன்னு நினைக்கிறேன். யாராவது வெளியே போய் ஏரிக் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இது பார்ப்பதற்கு ஒரு விசித்திரமான காட்சியாக இருந்தது. முகேஷ் ஒருபோதும் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டவில்லை. எனவே கடிதத்தின் உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் அவை தீவிரமாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் பிரிந்து ஏரிக்கை கண்டுபிடிக்கக்கூடிய இடங்களைத் தேடினோம். அகாடமியில் பொதுவான ஹேங்கவுட் இடங்களைச் சுற்றிப் பார்த்த பிறகு மேல் தளத்திற்கு செல்ல முடிவு செய்தேன். நான் கதவைத் திறந்தபோது ஒரு பொன்னிற பையனின் முதுகு விளிம்பிற்கு மேல் பார்த்துக் கொண்டிருந்தது. என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டே மெதுவாக ஏரிக்கிடம் நடந்தேன். நான் அவனை முதலில் கண்டுபிடித்திருக்க மாட்டேன்னு நம்பினேன். எரிக்குக்கு ஆறுதல் தேவைப்பட்டா நான்தான் அதுக்கு சரியான ஆள் இல்லன்னு நினைச்சேன். ஸ்லிவியா, மார்த்தா, முகேஷ் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கலாம். நான் எரிக்கிட்ட நெருங்க அவன் காலடி சத்தம் அவனை நெருங்கி வருவதைக் கேட்டான். அவன் திரும்பி பார்த்தபோது அவனுடைய சிவப்பு நிற இரத்தக்கரை படிந்த கண்கள் எனக்குத் தெரிந்தன. அவை சற்று வீங்கியிருந்தன. அவன் அழுது கொண்டிருப்பது போல் இருந்தது. நான் வந்து எரிக்கின் முதுகில் தட்டிக் கொடுத்துவிட்டு அவருடன் நகரக் காட்சியை பார்க்க ஆரம்பித்தேன். எரிக் யாரிடமாவது பேச விரும்பினால் முதலில் அதை அவர்தான் சொல்ல அனுமதிப்பேன். நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் இருவரும் அருகருகே நின்று அந்தக் காட்சியைப் பார்த்துக் கொண்டிருந்தோம். இறுதியில் எரிக் என்று கூறினார். கடிதத்தைப் பற்றித் தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், இல்லையா? நான் பதில் சொல்லவில்லை. ஆனால் மாடியில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். அதனால் நான் அவரைக் கேட்க முடியும் என்று அவருக்குத் தெரியும். சரி, நீங்களும் இதைப் பற்றித் தெரிந்து கொள்ளத் தகுதியானவர். அந்தக் கடிதம் அனிகா பற்றியது. அவள் இறந்துவிட்டாள். திடீரென்று அனிகாவுடன் நான் முதலில் சந்தித்த காட்சிகள் என் தலையில் பளிச்சிட ஆரம்பித்தன. நாங்கள் பேசிய முட்டாள்தனமான விஷயங்கள், அவள் எப்படி நான் மணிக்கணக்கில் பயிற்சி பெறுவதைப் பார்த்துக் கொண்டிருந்தாள், இவை அனைத்தும் எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தன. அந்த உணர்வு என்னவென்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் என் இதயம் கொஞ்சம் நொறுங்கியது. ஆனால் அது மட்டுமல்ல. ஏரிக் ஒரு முஷ்டியை மிகவும் இறுக்கமாக முறுக்கினான். அவனது விரல்கள் அவனது தோலையே துளைத்தன. அவன் கையிலிருந்து இரத்தம் கொட்டத் தொடங்கியது. அவள் ரோலண்ட் அகாடமிக்குள் இறந்துவிட்டதாகச் சொல்கிறார்கள். அது சண்டை போட்ட நபர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் என் குடும்பத்திற்கு பணத்தை வழங்குகிறார்கள். அது அவர்களின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் போல. ஏரிக் கத்தினார்.
அவன் தண்டிக்கப்படவில்லை என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு ஏழை சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு சாதாரண பெண்ணைத்தான் கொண்டான். என் சகோதரிக்கு இதை செய்தவனைக் கொன்றுவிடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். வேறு யாராவது எரிக்கை அமைதிப்படுத்த முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நான் அல்ல. எரிக் என்ன உணர்கிறார் என்பது எனக்கு சரியாகத் தெரியும். அவர் சந்திக்காத இந்த நபர் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு அது. நான் வெளிப்படுத்திய அதே வெறுப்பு அது. என் இதயத்தில் மூழ்கியிருந்த எனது கோப உணர்வை மீண்டும் தூண்டியது. ரே, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஏரிக் தன் 2 கைகளையும் என் தோள்களில் வைத்தான். அவன் கை என் பள்ளிச் சீருடையில் ஊறிப்போயிருந்ததால் அவன் கை இரத்தம் வழிவதை அவன் உணரவில்லை என்று நினைக்கிறேன். நீ உண்மையில் ஒரு சமனிங் யூசர், இல்லையா? நீ ஒரு மிருகத்தை வரவழைக்கலாம், நெருப்பு சக்திகளையும் பயன்படுத்தலாம். நான் அதை பார்த்தேன். மாஸ்டர் நைட்ஸ் முன் உன் சக்திகளைக் காட்டி ரோலண்ட் அகாடமிக்கு இடமாற்றம் பெறு. இவரையும் நீ கண்டுபிடிக்க விரும்புகிறாயா? நான் ரோலண்ட் அகாடமிக்குச் செல்ல விரும்பினாலும் அந்த அகாடமியில் தெய்வீகப் பிறவி அங்கே இருப்பதாக வதந்தி பரவியது. வழியில் எரிக்குக்கு உதவுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இங்கு நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருந்தது. சிவப்பு கதவின் பின்னால் என்ன இருந்தது? டிராகன் மாவீரர்களின் கல்லறையில் என்ன இருந்தது? டிராகன் மாவீரர்கள் என்னைப் போலவே இருந்தார்களா? இதையெல்லாம் தெரிந்த பிறகுதான் நான் ரோலண்ட் அகாடமிக்குச் செல்வதில் மகிழ்ச்சி அடைவேன். நான் ஏரிக்கிடம் உண்மையைச் சொன்னால் ஒருவேளை அவரால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். ஆனால் அது மட்டுமல்ல. ஏரிக் ஒரு முஷ்டியை மிகவும் இறுக்கமாக முறுக்கினான். அவனது விரல்கள் அவனது தோலையே துளைத்தன. அவன் கையிலிருந்து இரத்தம் கொட்டத் தொடங்கியது. அவள் ரோலண்ட் அகாடமிக்குள் இறந்துவிட்டதாகச் சொல்கிறார்கள். அது சண்டை போட்ட நபர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் என் குடும்பத்திற்கு பணத்தை வழங்குகிறார்கள். அது அவர்களின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கும் போல. ஏரிக் கத்தினார். அவன் தண்டிக்கப்படவில்லை என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு ஏழை சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு சாதாரண பெண்ணைத்தான் கொன்றான். என் சகோதரிக்கு இதைச் செய்தவனைக் கொன்றுவிடுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். வேறு யாராவது எரிக்கை அமைதிப்படுத்த முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நான் அல்ல. எரிக் என்ன உணர்கிறார் என்பது எனக்கு சரியாகத் தெரியும். அவர் சந்திக்காத இந்த நபர் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு அது. நான் வெளிப்படுத்திய அதே வெறுப்பு அது. என் இதயத்தில் மூழ்கியிருந்த எனது கோப உணர்வை மீண்டும் தூண்டியது. ரே, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஏரிக் தன் 2 கைகளையும் என் தோள்களில் வைத்தான். அவன் கை என் பள்ளிச் சீருடையில் ஊறிப்போயிருந்ததால் அவன் கை இரத்தம் வழிவதை அவன் உணரவில்லை என்று நினைக்கிறேன். நீ உண்மையில் ஒரு சமனிங் யூசர், இல்லையா? நீ ஒரு மிருகத்தை வரவழைக்கலாம், நெருப்பு சக்திகளையும் பயன்படுத்தலாம். நான் அதை பார்த்தேன். மாஸ்டர் நைட்ஸ் முன் உன் சக்திகளைக் காட்டி ரோலண்ட் அகாடமிக்கு இடமாற்றம் பெறு. இவரையும் நீ கண்டுபிடிக்க விரும்புகிறாயா? நான் ரோலண்ட் அகாடமிக்குச் செல்ல விரும்பினாலும் அந்த அகாடமியில் தெய்வீகப் பிறவி அங்கே இருப்பதாக வதந்தி பரவியது. வழியில் எரிக்குக்கு உதவுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இங்கு நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருந்தது. சிவப்பு கதவின் பின்னால் என்ன இருந்தது? டிராகன் மாவீரர்களின் கல்லறையில் என்ன இருந்தது? டிராகன் மாவீரர்கள் என்னைப் போலவே இருந்தார்களா? இதையெல்லாம் தெரிந்த பிறகுதான் நான் ரோலண்ட் அகாடமிக்குச் செல்வதில் மகிழ்ச்சி அடைவேன். நான் ஏரிக்கிடம் உண்மையைச் சொன்னால் ஒருவேளை அவரால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேனிவ்வளவு நேரமும் அவர் எனக்கு நல்லவராக இருந்தார். அவர் இல்லா.